அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல 245 பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம வெளியிடுறது 246வது பதிவு, பாடல் எண் 245. இப்ப இந்த பாடல்ல அந்த தனி பகவானுடைய மகாதசையில சுக்கிர பகவானுடைய புத்தியை பத்தி சொல்லிக்கிட்டு வர்றாங்க. எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். பாலில்லா காரி திசை சுக்கிர புத்தி, பாங்கான மாதம் அது 38, நாளில்லா மங்கையார சாட்சியுமா, நன்றான பெருஞ்செல்வம் அதிகம் உண்டா, ஆளில்லா அரசனுடன் தினமும் வாழ்வன், அணைக்கட்டு இரக்கமுடன் அலங்காரங்கள், கோளில்லா சத்துரு நோய் இல்லை பாரு, கோமாது பெருஞ்செல்வம் கொடுப்பல் தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. அப்ப பாலில்லா காரி திசை சுக்கிர புத்தி, பாங்கான மாதம் அது 38ங்கிறார். பால் இல்லா, பாழ்படாதன்னு அர்த்தம். பாதகம் இல்லாத அப்படிங்கிற பொருள் கொள்ளணும். பாதகம் இல்லாத சனி திசையில சுக்கிர புத்தி. சனி பகவானுக்கு பகை கிரகங்களுடைய புத்தி நடக்கிற காலத்துல பாதகமான சனின்னு எடுப்பார். சனி திசையில சனி பகவானுக்கு நட்பு கிரகங்களுடைய புத்தி காலங்கள் நடக்கிற போது பாதகம் இல்லாத சனின்னு எடுப்பார். அதை நாம நிறைய பாடல்கள்ல கண்டு ரசிக்கலாம். இங்க சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு மிக நெருக்கமான நட்பான கிரகம். அதனுடைய புத்தியை நடத்த போற காலங்கிறதுனால அந்த திசை சனி பகவானும் பாதகம் இல்லாத சனியா வந்துடுறார் சித்தருக்கு. 38 மாசம், 3 வருஷம் 2 மாசம் சனி திசையில சுக்கிர புத்தி. நாளில்லா மங்கை அரசாட்சியுமா, மங்கை அரசாட்சி அப்படின்னு சொன்னா குடும்ப தலைவின்னு எடுத்துக்கணும். அவங்களுடைய அதிகாரம் செலுத்தக்கூடிய காலமா இருக்கும். அவங்களால நன்மை உண்டா, அதைத்தான் இங்க எடுத்துக்கணும். நன்றான பெருஞ்செல்வம் அதிகம் உண்டா மிகைப்படுத்துறார். அந்த காலங்கள்ல அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய வருவாய்ங்கிறது அபரிமிதமா இருக்கும். மனைவினால, குழந்தைகள்னால, பெண் குழந்தைகள்னால, பெண் உறவுகளால அந்த ஜாதகனுக்கு அபரிமிதமான வருமானம் வருங்கிறதான் அத்தனை அடைமொழி போடுறார். நன்றான பெருஞ்செல்வம் அதிகம் உண்டாம், ஆளில்லா அரசனுடன் தினமும் வாழ்வார். இதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் கெட்டு இருந்து அந்த பெண்ணுக்கு இந்த சனி மகாதசையில சுக்கிர புத்தி நடந்துச்சுன்னா அந்த பெண் தன் இஷ்டம் போல வாழ்வாள் அப்படிங்கறதான் இங்க அந்த வார்த்தையில சுட்டி காட்டுறார். ஆளில்லா அரசனுடன், வாழ்க்கை துணை இல்லாத ஆடவருடன் சேர்ந்து வாழ்வாள், அணைக்கட்டு வீரமுடன் அலங்காரங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துப்படி எல்லாம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் சனி பகவானும் பாதகமான அம்சங்கள்ல இருந்து அவளுக்கு அந்த தசா புத்தி நடக்கிற காலங்கள்ல தன் இஷ்டம் போல வாழக்கூடிய அந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணிக்குவாங்க, அணகட்ட ஆள் இல்லாம இருப்பாங்க, அதாவது கட்டுப்படுத்த ஆள் இல்லாம வாழ்வாங்க, வீர பராக்கிரமம் மிக்க ஒரு பெண்ணை போல நடந்துக்குவாங்க அப்படிங்கறத இங்க புலிப்பாணி சித்தர் அந்த அடியில சுட்டி காட்டுறாங்க. அடுத்த 4வது அடியில சொல்லும் போது கோளில்லா சத்துரு நோய் இல்லை பாரு. கோள் இல்லை, அந்த ஜாதகனுக்கு கிரக துன்பங்கள் இல்லை, சத்துரு இல்லை, எதிரிகள் உபத்திரவங்கள் இருக்காது, நோய் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். வியாதி துன்பங்கள் அந்த காலங்கள்ல அந்த ஜாதகனுக்கு இருக்காது அப்படிங்கிற. கோமாது பெருஞ்செல்வம் கொடுப்பல் தானே. கோமாது ஈஸ்வரி. கோமாதுங்கிறது இந்த இடத்துல பால் தரும் பசுவை குறிக்கும். பசுக்களால, மாடாடு கன்றுகளால அந்த ஜாதகனுக்கு பெருஞ்செல்வம், நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க. ஆக சனி பகவானுடைய மகாதசையில சுக்கிர பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு அவனுடைய முயற்சிக்கேற்ற செல்வம், செல்வாக்கு, அரசாங்க ஆதாயம், குடும்ப பெண்களால ஆதாயம் எல்லாம் கிடைப்பதோடு சத்துரு தொல்லை இருக்காது, கிரக தொல்லைகள் இருக்காது, நோய் துன்பம் இருக்காது என்பதையெல்லாம் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராவோம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.